ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில முக்கியமான அப்டேட் சொல்ல போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வேல்யூஷன் ரிசல்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு செமஸ்டர் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. அதாவது ஏப்ரல் மே 2026 நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற டைம் டேபிள் பிரகாரம் போகுமா, இல்லை கொஞ்சம் போஸ்ட்போன் ஆக சான்சஸ் இருக்கான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, இப்போ கரண்ட்டாக நடக்க போகிற சிஎம் எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க ஆல்ரெடி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிஎம் எலெக்ஷனுக்கு ஸோ ஏப்ரல் 23 சொல்லியிருக்காங்க அண்ட் ரிசல்ட்டை மே 4ன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அதாவது யூனிவர்சிட்டி சைடில் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் போஸ்ட்பான் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஆஸ் பர் ஸ்கெடியூல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸ்லாம் போகும் அண்டு ஸ்டார்ட் ஆகி போகிறது. ஏன்னா ஆல்ரெடி டென்டேட்டிவாக டைம் டேபிளில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மேபி பை சான்ஸ் இது உங்களுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகவோ சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வரப்போகிற கம்மிங் செமஸ்டருக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மந்த்து கூட இருக்குது. 2 மந்த்து கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனே இப்போயே ஸ்டார்ட் பண்ணி போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வச்சுருப்பீங்க. அவங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் பேரலாக உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போஸ்ட்பாண்ட் ஆகுமா எக்ஸாம்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் ஆகாது. இன்கேஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கான அப்டேட் தெரிஞ்சிடும். நான் அந்த டைமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அரியர் பேப்பர்ஸ் ப்ளஸ் கரண்ட் பேப்பர்ஸ் நீங்கள் பேரலாக டெய்லி ஒரு டாபிக் பார்த்தா கூட உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஃபுல்லாகவே சேர்ந்து லாஸ்ட் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.